வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மணி. இதை என்னாலேயே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு. காரணம் அவள்தான். இந்த கதையின் நாயகி. அவள் பெயர் சத்யா. அவ ஒரு மாமி, ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவள். அதனால இங்க அவளை மாமி என்று குறிப்பிடுறேன். 32 வயது நிரம்பிய திருமணம் ஆன தேவதை. மிகையாகச் சொல்லுறேன்னு நினைக்க வேணாம். தேவதை அப்படிங்குற வார்த்தைக்கு மிக சிறந்த உதாரணம் அந்த மாமி தான். அவள் அழகை வர்ணிக்க தமிழ் எழுத்தும் வார்த்தையும் பத்தாது. தமிழும் தேடும் பெண்ணே உந்தன் அழகை வர்ணிக்க. அவளின் அழகை வர்ணிக்கும் போது நீங்களே உணர்வீர்கள். அவள் எனக்கு என்னோட முகநூல் மூலமாக தான் அறிமுகமானாள். அவளுக்கு கதை படிக்க மிக ஆர்வம். எனவே என்னோட மற்ற கதைகளை அவளுக்கு அனுப்பினேன். படித்துவிட்டு என்னோட ரசிகையானாள். அதன் பின் தினமும் முகநூலில் உரையாடினோம். முதலில் வழக்கமான அறிமுகம் செய்து கொண்டோம். அவள் ஒரு தனியார் கல்லூரில் பணிபுரிகிறாள். தினமும் கல்லூரிக்கு சேலையில் தான் செல்வாள். அவளுக்கு சேலையை மார்டனாக கட்ட ரொம்ப பிடிக்கும். ஆகையால் தினமும் அவளுக்கு சேலை தேர்வு செய்வதும் அதை எவ்வாறு கட்ட வேண்டும் என்றும் நான் தான் சொல்லுவேன். அதேபோல அவளும் கட்டி கல்லூரி செல்வாள். பின் அன்று அவளை பார்த்து எல்லாரும் எப்படி ஜொல்லு விட்டார்கள் என்று கூறி ஆனந்தம் அடைவாள். இப்படியே சில நாள் போனது. ஒரு நாள் இவ்ளோ கதை எழுதுற, எத்தனை பேர ரசிச்சுருக்க அப்படி என்று கேட்டாள். நான் கூறிய பதில் அவளுக்கு ஆச்சரியம் தந்தது. நான் இன்னும் கன்னி கலையாத 25 வயது ஆண்மகன். எனக்கு விலைமாதுவிடம் செல்ல விருப்பம் இல்லை என்று கூறினேன். பின் ஒருவேளை நான் உன்னோட இருந்தால் என்ன பண்ணுவை என்று கேட்டு கண் அடிக்கும் ஸ்மைலி அனுப்பினாள். அதற்கு நான் நீ என்னோட இருந்தால் அந்த நாள் இரவு முழுவதும் 2 பேருக்கும் சிவாராத்திரிதான் என்று கூறினேன். அவள் சிரித்து ஆசைதான் என்று சொல்லி சிரித்தாள். நான் அவளிடம் 2 பேரும் மீட் பண்ணலாமா என்று கேட்டேன். அவள் அதை பார்த்து விட்டு ஒன்னும் பதில் சொல்லவே இல்ல. அடுத்து 5 நாள் ஆன்லைன் வரவே இல்ல. கோவித்து கொண்டாள் என்று மிகவும் வருத்தப்பட்டேன். 5 நாள் கழித்து அவளே மெசேஜ் செய்தாள். நான் மன்னிப்பு கேட்டேன். அவள் எதற்காக மீட் பண்ணலாமா என்று கேட்டாய் என்று கேட்டாள். அதற்கு இந்த அழகை ரசிக்க ஒரு வாய்ப்பு வேண்டுமே என கூறினேன். எதற்கு ரசிகனும் என்று கேட்டாள். இந்த அழகை ரசிக்கவில்லை என்றால் பாவம் என்றேன். நான் எப்படி இருப்பேன் என்றே தெரியாது. இதில் நான் அழகு என்று எப்படி சொல்கிறாய் என்று கேட்டாள். சரி, நீ எப்படியிருப்பனு பார்க்க நாம மீட் பண்ணலாம் ப்ளீஸ் என்று கேட்டேன். அவள் சரி என்று கூறினாள். பின் நாங்கள் பிளான் செய்தாற்போல ஞாயிற்றுக்கிழமை அவளது கணவன் வேலை காரணமாக புனே சென்றதால் அன்று காலை 10 மணி அளவில் அவள் வீட்டை அடைந்தேன். அவள் வீட்டின் காலிங் பெல்லை அடித்தேன். அவ டார்க் பிங்க் ப்ளவுஸ் வித் லைட் பிங்க் லைட் ட்ரான்ஸ்பரண்ட் மிடில் லோ ஹிப் சேலையில் தேவதையாய் தலையில் மல்லிப்பூ கையில் கண்ணாடி வளையலுடன் என்னை வரவேற்றாள். இப்போது அவளின் அழகை வர்ணித்தேயாக வேண்டும். அவள் இந்த சினிமா உலகம் தவறவிட்ட மற்றொரு வாணி போஜன். அவள் 8 மடிப்பு சேலை கட்டி வந்த என் 32 வயது அழகு தேவதை. கருமேகத்தில் வெள்ளை நிலா அழகு. யார் கூறியது? இல்லை, வெள்ளை மேகமாய் உன் கண்ணில் கருப்பு நிலாவாய் உன் கருவிழி. கன்னத்தில் முத்தம் கொடுக்கச் சென்றால் அதை தடுத்து நிறுத்திவிடும் அவளின் உதடு. அவளை பார்த்ததும் கவிஞர் வைரமுத்து அவர்களின் வரிகள் நினைவிற்கு வந்தது. ஐயர் மாமி என்பதை நிரூபிக்கும் வகையில் வெண்ணையில் செய்த சிலையை வந்து நின்றாள். அவளின் பின்னாடி சென்றேன். உள்ளே சென்றதும் குடிக்க ஜூஸ் கொடுத்தால் அதை குடித்ததும் சற்று பேசி கொண்டிருந்தோம். 2 பேரும் அவசரப்படாமல் இருக்க முடிவு பண்ணிருந்தோம். அவளை கண்ணாடி முன் அழைத்துச் சென்று அவளின் அழகை அவளின் பின்னால் நின்று அவளின் தோளில் என் முகம் வைத்து அவளின் அழகை பார்த்தேன். நீ உடை மாற்றும்போது ஒரு முறை உன் வீட்டு ஆளியர கண்ணாடியில் நீ உடை மாற்றும் போது நீயே உன்னை பார். பிறகு புரியும் உனக்கும் உன் அழகுகள் எல்லாம் எப்படி என்னை சித்திரவதை செய்கிறது என்று. அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகா பூ வாசம் ஆளை மயக்கியது. அவளை என் பக்கம் திருப்பி பாசமாக அவளின் கன்னத்தில் முத்தமழை பொழிந்தேன். பின் அவளின் கண்ணை பார்த்தேன். அவளின் கண்ணில் காதல் கலந்த ஆசை தெரிஞ்சது. அவள் என்னை தள்ளிவிட்டு ஓடி பெட்ரூம் உள்ளே சென்று பெட்டில் உட்கார்ந்து கை நீட்டி அழைத்தாள்.
அவள் அவளது கை வைத்து மறைத்தாள். அவளது கையை விளக்கி அவளை ஒரு நிமிடம் பார்த்தேன். அவள் வெட்கத்தில் மறைத்தாள்.